Hey chingos, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth. லாஸ்ட் எபிசோட்ல டார்க் ரிவர் கிட்ட 9வது இளவரசர் ஜிங் போயிட்டு நான் தான் ஜயச்சு அப்படினு போய் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க டாங் சிட்டி கூட சேர்ந்து லேக்லான அட்டாக் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே சாகடிச்சிடுங்க. நாங்க உங்களுக்கு நிறைய காசு கொடுப்போம் அப்படினு டீல் பேசியிருப்பாங்க. அதுக்கு டார்க் ரிவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ டார்க் ரிவர் லேடி டார்க் ரிவர் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ லேடி டார்க் ரிவர் சொல்றாங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்காக வந்திருந்தால அவன் உண்மையான ஜயச்சுவே கிடையாதுன்னு. டார்க் ரிவர் எனக்கு ரொம்ப நல்லாவே அது தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜயச்சூஹி காணாம போயிட்டான். அதனால இப்போ வந்திருக்கவே கண்டிப்பா ஜயச்சூஹியா இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்களா. லேடி டார்க் ரிவரும் இதுக்கு முன்னாடி நீ ஜயச்சூஹிய பாத்திருக்கியா அப்படின்னு கேட்க டார்க் ரிவர் சொல்றாங்க ஒரு தடவை நான் தான்சி சிட்டிக்குள்ள போயிருக்கும் போது அவனை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அந்த நேரத்துல அவனை கொலை பண்றதுக்காக எனக்கு காசு கொடுத்திருந்தாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் அப்பவே அவன் செத்து போயிட்டான்னு. ஆனா இப்பதான் எனக்கு என்னமோ அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்ற விஷயமே தெரிய வருது அப்படின்ற லேடி டார்க் ரிவரும் அப்படினா இது மாஸ்டருக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவரும் இது மாஸ்டருக்கு தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு தேவையானது டான்சி சிட்டிக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்காக ஒரு ரீசன். இப்போ நமக்கு அது கிடைச்சிருச்சு. சோ நம்ம டான்சி சிட்டிக்குள்ளாடி என்டர் ஆகிற வேண்டியதானே. லேடி டார்க் ரிவரும் ஆமா ஆமா இவ்வளவு நாளும் நம்ம தலைமறைவாவே வாழ்ந்துட்டோம். இனியாச்சும் நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும். ஆமா அந்த 2 பசங்களையும் கொலை பண்ண சொன்னாங்கல்ல நீ போகலையே அப்படின்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவர் சொல்றாங்க அந்த பசங்களை எல்லாம் கொலை பண்றதுக்கு சாங்கோ இன்னொருத்தன் இருக்கானே அவனுமே போதும். நான் லிகானிய கொலை பண்றதுக்காக போறேன். அவளும் லேக்லானுக்கு தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு லிகானிய கொலை பண்றதுக்காக இவன் கிளம்ப போறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஊஜியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது டார்க் ரிவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஊஜியும் யாரா நீங்களாம் ஏன்டா எங்க வழியா மறைச்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாங்க ஊஜி கொஞ்சம் பார்த்து பேசு. நம்ம இதுவரைக்கும் மீட் பண்ணோம்ல அவங்க எல்லாரை விட இவங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. ஏன்னா இவங்க நம்மள கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு. ஊஜியும் யார் இவங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் டார்க் ரிவர்னு சொல்றாங்க. ஊஜிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா இவங்க கொலைகாரனுங்களா கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களான்னு. அப்ப டார்க் ரிவரும் பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே எங்களோட நேம் ஜூ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாங்க கொலை பண்ண வந்தவங்க யாருமே இது வரைக்கும் நேம சொன்னது கிடையாது. நீங்க உங்களோட நேம அசால்ட்டா சொல்றீங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு. அதுக்கு ஜூ சொல்றான் ஏன்னா நீங்க யாருமே இங்க இருந்து உயிரோடி போக போறது கிடையாது. சோ எங்களோட நேம தெரிஞ்சுக்கிட்டதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சண்டை போடுறதுக்காக போறானா. ஊஜி தான் ஃபர்ஸ்ட் நல்லா சண்டை போடுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க இந்த ஜூ பெரிய வாளை வச்சு நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை டைவர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா ஊஜியால இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஊஜி சண்டை போட்டு டயர்ட் ஆகி ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இவனுங்க கூட சண்டை போடணும். வேற யாருமே நம்மள காப்பாத்துறதுக்காக வர மாட்டாங்க. நம்ம தான் நமக்காக சண்டை போடணும்னு. அதுக்கு ஹீரோவும் நமக்காக நீ மட்டும் தான் சண்டை போடணும் நான் கிடையாது எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது அப்படின்னு அங்க வந்து பறந்து எஸ்கேப் ஆகுறாங்களா. ஊஜியும் டே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஜூ கூட 2 அசிஸ்டன்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல அவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பறந்து பறந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோட மாஸ்டர் ஜி கிட்ட ஹீரோ ஒரு தடவை கேட்டிருப்பாங்க நான் ஊரை விட்டு கிளம்பி அட்வென்ச்சர் ட்ரிப் போறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன் அப்ப நான் என்ன பண்ணணும்னு. அதுக்கு ஜி சொல்லியிருப்பாங்க உன்னால எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணுன்னு. ஹீரோவும் அதுக்காக தான் ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நின்னுட்டு இனி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க ஒருவேளை ஸ்பீடா போறது ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஜி சொல்லியிருப்பாங்க நீ வேகமா ஓடி அங்க இருந்து தப்பிச்சு போயிடு அது மட்டும் தான் வழின்னு. ஹீரோவும் என்னால இப்ப ஓடவும் முடியாது இங்க இருந்து தப்பிச்சு போகவும் முடியாது. இப்ப என்ன பண்றது இவனுங்களை நான் கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஆனா என்னால ஓட முடியல. ஊஜியால வேற எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது தெரியல. சோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருப்பானுங்கல்ல அவனுங்க மேல ஊஜியோட ஃபயர் பால்ஸ் எறியறாங்க. அங்க ஒரு சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னா அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஒரு தடவை ஹீரோ மேல வாள் படுற மாதிரி போயிடுச்சா அந்த நேரத்துல ஒரு ஈட்டி வந்து தடுக்குது. ஈட்டி வந்துச்சுன்னா யார் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் தான். சோ ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அங்க ஒரு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ முன்னாடி வந்துட்டு நீங்க எல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கடா உங்க யாருக்கும் ஹீரோவை அடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது நான் மட்டும் தான் ஹீரோவை அடிப்பேன்னு. ஹீரோவும் ஐயோ இவளுக்கு இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இவனுங்க கூட சண்டை போடு இவனுங்களை குறைச்சு மதிப்பிட்டுறாதுன்னு. ஹீரோயினும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினால ஒரு லெவலுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா டார்க் ரிவர் ரொம்பவே ஆபத்தானவங்க. சோ ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டாங்லியான் ஹிடன் வெப்பன் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல அதை யூஸ் பண்ணி அசிஸ்டன்ஸை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் உனக்கு இந்த பைத்தியமா நான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நடுவுல வந்து ஹிடன் வெப்பனை யூஸ்
பண்ற, ஒருவேளை என்னோட ஈட்டி ஒன்னு அட்டாக் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்னு. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒன்னும் சாங்லியான் கிளான சேர்ந்தவன் கிடையாதுல, எனக்கு அதை எப்படி கிளியரா யூஸ் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. சரி நம்ம இங்க பேசி சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஊஜியை நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும், அவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும்னு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஊஜியை பார்க்க போறாங்க. அந்த பக்கம் ஊஜி கீழே விழுந்துடுறாங்க. சூ சொல்றான், பரவாயில்லையே என்னோட இத்தனை ஸ்ட்ரைக்குக்கு நீ தாக்கு பிடிச்சிருக்கே, உன்னை கொலை பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானு. ஊஜி உடனே எழுந்திருச்சுன்னு, நான் இன்னும் என்னோட எல்லா சக்தியுமே காட்டல, இன்னும் நீ என்ன தோக்கடிக்கல அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு சூவும், உனக்கே தெரியும் உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு, உனக்கு ஓடி போறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஆனா நீ எதுக்காக ஓடி போகாம என்னை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்றத எனக்கு தெரியலன்னு. ஊஜி சொல்றாங்க, ஒருவேளை நான் ஓடி போனேன் அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவ, அவனை நீ அட்டாக் பண்ணிட்டானா என்ன பண்றது, அதுக்காக தான் நான் உன்னை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. சோ பரவாயில்லையே நீ ரொம்ப லாயலான ஃப்ரெண்டா இருக்கே, ஆனா என்ன உன்னோட தலையை நான் இப்ப வெட்ட போறேன் அப்படின்னு வெட்டுறதுக்காக வரானா. அப்ப நடுவுல ஈட்டி வந்து விழுது. யாரு, நம்ம ஹீரோயின் தான். ஊஜி ஹீரோயினை பார்த்தோன்னே, ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ நீ நல்லா தானே இருக்க, அந்த ரெண்டு பேரும் ஒன்னு எதுவும் பண்ணிடலையே அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நான் மட்டும் வரலன்னா இவன் செத்து போயிருப்பான், பரவாயில்ல நான் தான் உங்க ரெண்டு பேரையும் வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய டார்க் ரிவர்ல உள்ள ஜூவும், போதும்டா என் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு சண்டை போட போறாங்களா. ஆனா ஹீரோ டக்குன்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் பால்ஸை யூஸ் பண்ணி அங்க புகை மூட்டத்தை உருவாக்கி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிறைய தூரம் ஓடி போயிட்டு இருக்காங்களா. ஊஜியும் போதும் போதும் என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஹீரோவும் நம்ம இப்ப ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம்டா, பின்னாடி அவனுக்கு துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும், லிகானி எங்க, நீங்க பிரச்சனையில இருக்கும்போது அவ உங்களை காப்பாத்துறதுக்காக வரலையான்னு. ஹீரோ சொல்றாங்க, அவளால எப்படி எங்களை கண்டுபிடிக்க முடியும், இந்த பைத்தியக்காரன் தான் நேரா லேக் லேண்டுக்கு போகாம என்ன லைக் மவுண்டனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனது, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறதுக்கு, ஐயோ ஜய சிட்டில இருந்து இவனுங்க வெளியில வந்ததுல இருந்தே நான் இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா இவனுங்க என்ன பத்தி என்ன நினைப்பானுங்க, இல்ல நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் லிகானி சொன்னதுனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், உங்க மேல எல்லாம் லிகானிக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் என்ன அனுப்பி வச்சாங்கன்னு. ஓஜியும் என் அக்கா இருக்காளே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோவும் வாங்க எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் லிகானி கூட சண்டை போடுறதுக்காக டார்க் ரிவர் வந்திருப்பாங்களா. அப்போ தண்ணிய ஷீல்டு மாதிரி லிகானி யூஸ் பண்ணிக்கிட்டு லிகானி கேக்குறாங்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து ஒரே டீமா சண்டை போட்டிருக்கோம், ஆனா இன்னைக்கு நீ என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கியான்னு. டார்க் ரிவரும், ஆமா அன்னைக்கு நீ என் பக்கம் இருந்த, ஆனா இன்னைக்கு நீ ஜய சிட்டி பக்கம் இருக்க, சோ நான் உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு. அதுக்கு லிகானி சொல்றாங்க, என்ன கொலை பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அப்போ சான் நடுவுல வந்துட்டு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா உன்னை கொலை பண்ண முடியும்லாம் கேக்குறாங்களா. லிகானியும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட என்ன உங்களால கொலை பண்ண முடியாது, சும்மாவா எனக்கு டாப் 5 ஸ்வாட் மாஸ்டர் லிஸ்ட்ல நேம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அங்க ஒரு பெரிய சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஊஜி 3 பேருமே ஜூலாங் சிட்டிக்கு வந்துடுறாங்களா. ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கடையை பார்த்துட்டு ஊஜி கிட்ட காசு எடுத்து சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஊஜி பர்ஸ தேடுறாங்க, பர்ஸ காணாது. ஹீரோ கேக்குறாங்க, டேய் பர்ஸ தொலைச்சிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதுன்னு. அதுக்கு ஊஜியும், ஆமாடா இந்த கையில வாழு வச்சிட்டு இருந்ததுனால பர்ஸ நான் தொலைச்சிட்டே சண்டை போடும் போதுன்னு. ஹீரோக்கு செம்ம காண்டாவது, அவனுங்க கூட மாட்டிருந்தா கூட சாப்பாடு போட்டு தான் கொலை பண்ணிருப்பானுங்க, இப்போ இங்க தப்பிச்சு வந்து பசியால சாக சொல்றியா, அறிவு கிட்டவனே அப்படின்னு திட்டுறாங்க. ஊஜியும், எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்காதுன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேளு அப்படின்னு சிக்னல் காட்டுறாங்களா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஊஜியும், ஹீரோயின் உன்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், ஒரு நயா பைசா கூட என்கிட்ட கிடையாது, நானே ஊர்ல இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சுதான் வந்திருக்கேன்னு. அதுக்கு ஊஜியும், தப்பிச்சு வரும்போது கொஞ்சம் கூட காசு எடுத்துட்டு வர மாட்டியா, எங்க போயிட்டு எப்படி சாப்பிடுறது, காசு இல்லாம உன்னால சர்வே பண்ண முடியுமா, லூசு பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும், இது வரைக்கும் எனக்கு காசு தேவைப்படல, அதனால அதை பத்தி நான் யோசிச்சதே கிடையாதுன்னு. ஹீரோ, இப்ப போச்சுடா, சரி ஊஜி உன்னோட வாழை கொண்டு போயிட்டு அடகு வச்சு காசு வாங்கிட்டு வா, அப்படின்னா தான் நம்மளால சாப்பிட முடியும்னு. ஊஜியும், என்னோட அக்காக்கு மட்டும் நான் வாழை அடகு வச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என் கையை அப்படியே கண்டும் துட்டமா வெட்டிடுவா, அதனால என்னால வாழெல்லாம் அடகு வைக்க முடியாதுன்னு. ஹீரோவும், அப்படின்னா பட்னி கடந்து சாக சொல்றியா அப்படின்னு கேட்க, ஊஜியும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போறாங்க. ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோயின் கூட நடந்து வரும்போது முட்டாள் இப்ப போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டே வராங்களா. அப்ப அங்க லேட்டன் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கா. ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு, ஹே நீங்க ரெண்டு பேருமே ஜோடியா ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஃப்ளவர் பொக்கேஸ் ஹஸ்பண்ட் மாருங்க ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுப்பாங்க, அதனால உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பிளஷ் ஆயிடுச்சு. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஃப்ளவர்ஸ்னா பிடிக்காதுன்னு. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை திரும்பி பார்த்து, அப்படின்னா அவ ஒன்ன என்னோட ஒய்ஃப்னு சொன்னால, அதெல்லாம் உனக்கு பிரச்சனையே இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணும் இன்னைக்கு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல், அதனால பொண்ணுங்க எல்லார் கையிலயுமே ஃப்ளவர் இருக்கும்னு. ஹீரோவும் சரி இந்த ஃப்ளவரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கி ஹீரோயினோட கையில கொடுக்குறாங்களா. ஹீரோயினுக்கு வெக்கமா வருது.
ஆகுது, ஹீரோயினோட கையில ஃப்ளவர் பொக்கேய கொடுத்த உடனே அங்க ஃபயர் பாக்ஸ் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த குட்டி பொண்ணு ஏய் நல்லா இருக்கு அம்மா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெக்கப்படுறாங்களா? ஹீரோ கேக்குறாங்க உன்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. முன்னாடி இந்த மாதிரி லேட்டன் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அப்பா என்ன ஷோல்டர் மேல தூக்கி வச்சு கூட்டிட்டு வருவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு. ஹீரோ சொல்றாங்க லேக் லேண்ட்ல இருக்கவங்க இந்த மட சாம்பிராணி இந்த மாதிரி அவங்களோட எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க லேக் லேண்ட்ல இருந்து இவனை ஒதுக்கியே வச்சிருவாங்க அப்படின்னு ஊஜிய பாக்குறாங்களா. ஊஜி ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா ஃபயர் பால் டெக்னிக் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஷோ மாதிரி காமிச்சு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஹீரோ பக்கத்துல போனோடனே ஊஜி சொல்றாங்க நம்ம பசியால சாக வேண்டிய அவசியம் கிடையாது, பாரு நம்ம கிட்ட இப்ப காசு இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க லேக் லேண்ட்ல இருக்கவங்க மட்டும் நீ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி காசு சம்பாதிச்சன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஊஜியும் அதெல்லாம் விடுடா, ஃபர்ஸ்ட் காசு இல்லைன்னு சொன்ன, இப்ப காசு கொண்டு வந்திருக்கேன் அதுக்கும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்ப, வா எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு வந்துட்டா. அங்கிள் நான் ஃபயர் ஒர்க்ஸ் வெடிச்சதுனால உங்ககிட்ட இருந்து காசு வாங்காம போயிட்டேன், ஃப்ளவர்ஸ்க்கு கொஞ்சம் காசு கொடுக்க முடியுமான்னு. உடனே ஊஜி ஹீரோயினோட கையில இருக்க ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு இந்த பையன் இந்த அரகண்டான பையன் உனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்தானா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ உடனே உங்ககிட்ட காசு இருக்குல்ல பே பண்ண அப்படின்னு சொல்ல ஊஜியும் சரி சரி பே பண்றேன் அப்படின்னு பே பண்ணிட்டு வா சாப்பிட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா டாங் கிளான்ல டாங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா பாலிடிங் ஒரு தடவை டாங் கிளானுக்கு வரும்போது டாங் ஸ்டூடெண்ட் கூட என்ட்ரிலேயே சண்டை போட்டாங்களே அந்த டாங் ஸ்டூடெண்ட் தான் இவங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர்ல ஹீரோ டிராகனையும் வாட்டர்மைன் பேடையும் அதாவது ரெண்டு டான்சி சிட்டியோட பாதுகாவலர்களை பார்த்துட்டான் அப்படின்னு எழுதி இருக்கும். அந்த நேரத்துல பின்னாடியே டாங்லியானும் ரூபியும் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களா. டாங் ஸ்டூடெண்டும் நீ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரூபியை பார்த்து நீ தளபதியோட பொண்ணு தானே நீங்க என்ன பண்றேன்னு டாங்லியானுக்கு செம ஷாக் ஆகுது. சிங்கா சொன்னாங்க நீங்க தான் ரூபிக்கு மருந்து பாக்குறதுக்காக இங்க வர சொன்னீங்க அப்படின்னு, நீங்க சொல்லலையா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க சிங்கா யார் நினைச்சு மெடிசினல் கிங்கோட முதல் ஸ்டூடெண்ட், அவங்களாலே ரூபியை காப்பாற்ற முடியல அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னு. டாங்லியானோ அப்படின்னா யாரோ ஒரு ஆள் பொய்யான மெசேஜ் எனக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு ரூபியும் அது நான் தான் சொல்றாங்களா. டாங்லியான் செம ஷாக் ஆகி நீ எதுக்காக பொய்யான மெசேஜ கொடுத்த அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபி சொல்றாங்க நான் பிளாக் டாடாய்ஸ பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆக்சுவலி ரெஃபல் இறந்து போறதுக்கு முன்னாடி 6வது இளவரசர் தான் அடுத்த அரசரா ஆகணும் அப்படின்னு 4 பாதுகாவலர்கள் கிட்டயுமே பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. அதுல 2 பாதுகாவலர்கள் இப்ப ஹீரோ பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. இப்ப பிளாக் டாடாய்ஸும் அவங்க கூட சேர்ந்தாகணும்னு சொல்றாங்களா. டாங்லியானுக்கு ஒண்ணுமே புரியல. டான்சி சிட்டியோட 4 பாதுகாவலர்களா அப்படின்னு யோசிச்சுட்டு டாங் ஸ்டூடெண்ட் கிட்ட மாஸ்டர் நீங்க ஜயஸ் சிட்டில ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல அந்த பர்சனை தான் இவ சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க டாங் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பதில் சொல்லாம ரூபி கிட்ட கேக்குறாங்க நீ 4 கார்டியனையுமே ஒன்னு சேர்த்து ஜயச்சோகிய மறுபடியும் டான்சி சிட்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்கிட்ட கேட்க வந்திருக்கியான்னு. ரூபியும் ஆமான்னு சொல்றாங்க. டாங் ஸ்டூடெண்டும் ஆனா உன் அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது உனக்கு தெரியும் தானே கேக்குறதுக்கு ரூபி சொல்றாங்க என் அப்பாவோட சாய்ஸ் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், நான் ஜயச்சோகிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால என்னை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே டாங் ஸ்டூடெண்ட் வெளியில பார்த்துட்டு நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு. உடனே டாங்லியான் வெளியில பாக்குறாங்களா இங்க என்ன நடக்குது அப்படின்னு மாஸ்டர் கிட்ட கேக்குறதுக்கு மாஸ்டர் சொல்றாங்க ஜயஸ் சிட்டி 3 ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே வச்சிருந்துச்சு. 1 டாங் சிட்டி, 2வது வென் சிட்டி, 3வது லே சிட்டி. வென் ஃபேமிலி அதாவது பாலிடிங்கோட அங்கிள் இருக்காங்கல்ல, இந்த உலகத்திலே பெஸ்டான விஷம் வச்சிருந்தவங்க, அவங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்காங்க. சோ இப்ப மீதி இருக்கக்கூடியது 2 கிளான் தான், ஒன்னு டாங் சிட்டி, இன்னொன்னு லே சிட்டி. இதுல நம்மளோட கிளானோட கிராண்ட் மாஸ்டரை பாக்குறதுக்காக சீக்கிரட்டா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் டான்சி சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக அவங்க கூட டீல் பேசியிருக்கான். சோ டான்சி சிட்டியோட கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஜய சிட்டியை எதிர்த்து அவங்க பெரிய ஒரு லீடர் பொசிஷன்ல வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ லே கிளான ஒன்னும் இல்லாம பண்றதுக்காக டார்க் ரிவர் கூட டாங் கிளானோட நம்ம மாஸ்டர் இருக்காங்கல்ல கிராண்ட் மாஸ்டர் அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு. இது கேட்ட உடனே ரூபிக்கோ டாங்லியானுக்கு செம ஷாக் ஆகுது. டார்க் ரிவர் கூடயா யார் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட டீல் பேசுறது அப்படின்னு கேக்குறதுக்கு 2வது இளவரசர் ஜயச்சோங்னு சொல்றாங்க. டாங்லியானுக்கு ஐயோ போஷா 2வது இளவரசர் அரச பதவிக்காக இப்பவே எல்லாரையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டாங் ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க பாலிடிங் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்களான்னு. டாங்லியானும் ஆமா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களா. உடனே டாங் ஸ்டூடெண்ட் அவங்களோட பெண்டன்ட்
எடுத்து சாங்லியான் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் பிளாக் டார்டாயிஸ். நான் ரெஃபலுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். ரெஃபல் யார அடுத்த அரசராக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவைப்படும் போது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ இதை நான் என்னோட நம்பிக்கையான ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறேன். நீ தான் அவனை பாதுகாக்கணும்னு. சோ இப்போ பிளாக் டார்டாயிஸ் யார்கிட்ட இருக்குது? சாங்லியான் கிட்ட. சாங்லியான் 3வது பாதுகாவலன். அந்த நேரத்துல 2 பேர் உள்ள வந்துட்டாங்களா. அவங்க கையில பாய்சன் வச்சிருக்காங்க. அதனால சாங் ஸ்டூடெண்ட் நீங்க 2 பேரும் போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாங்லியானையும் ரூபியையும் வெளியில போக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வெளியில போகும்போது வெளியில கிராண்ட் மாஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் மாஸ்டர் லீயோட சாவே இல்லாத வரம் இருக்கும்ல, அதை முறியடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. அப்ப வெளியில சாங் ஸ்டூடெண்ட் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நான் ஒரு விஷயத்தை செக் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்களா. உடனே சாங் ஸ்டூடெண்டும் சாங்லியா நீ ரூபியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்லியானையும் ரூபியையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஊச்சி, ஹீரோயின் 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா சாப்பாடு வாங்கியாச்சு. ஹீரோ பாதியை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஊச்சி கேக்குறாங்க நீ ஸ்னோபால் வில்லா வச்சிருந்தல்ல, அங்க நீயே சமைப்பியா இல்லனா ஆள் போட்டு சமைப்பியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் அங்க ஆள் போட்டு தான் சமைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் அங்க இருந்திருந்தேன் எப்படின்னா எனக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும், நான் நிறையவே சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்க கூட வந்திருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களா. இது கேட்ட உடனே ஊச்சிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோயின் கிட்ட நீ கேட்டியா அவன் நம்மள என்ன சொன்னானு, அவனோட வாயில இருந்து முதல்ல நம்மள ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கானு. அதுக்கு ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்னு மென்ஷன் பண்ணலனா வேற எப்படி மென்ஷன் பண்ணுவான்னு கேட்க ஊச்சி சொல்றாங்க முட்டாள், அறிவு இல்லாதவன், மண்டையில ஒண்ணும் கிடையாது, மென்டல் ஃபூல், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானு. ஹீரோவும் நான் என்ன அவ்வளோ ரோடாவா உன்கிட்ட பேசுவேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எனக்கு காசு தர வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் நான் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன், மத்தபடி நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஊஜியும் இப்ப கூட ஏண்டா காசை பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க நீ எனக்கு ரூபாய் கொடுக்கணும், ஆனா அதுக்கு பதிலா நிறைய தடவை நீ என்ன காப்பாத்தி இருக்க, அதனால அந்த ரூபாய் எல்லாம் நீ எனக்கு இனி கொடுக்கவே வேண்டாம், அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சுன்னு. உடனே ஊஜிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஹீரோட நூடுல்ஸை வாங்கி வச்சுட்டு என்னடா நீ பேசிட்டு இருக்க, நான் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் உன்னை காப்பாத்தினது, நான் காசுக்காக எல்லாம் உன் கூட இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் நீ என்ன காப்பாத்துறதுக்காக வருவியான்னு. ஊஜியும் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா உன்னோட அம்மாவுக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கல, நீயும் ஒரு பாதுகாவலனா இருந்து யாரோ ஒரு ஆளை காப்பாத்த போற அப்படின்னு. ஒருவேளை அந்த ஆள் வந்துட்டு என்ன கொலை பண்றதுக்காக ஆர்டர் போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஊஜி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா என் அம்மா தப்பான ஆளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்னு கொலை பண்றதுக்காக சொன்னவன கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன், உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு. இது கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை நீ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பர்சனே நான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி ஊஜிக்கு கண்ணுல ஒரு மாதிரி இருக்குதா. ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டியா, அழுறியான்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நான் ஒன்னும் அழல ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது. ஒரு ஒயின் டிராப் அவங்க மேல வந்து விழுற மாதிரி இருக்கா. அத சாப்ஸ்டிக்ல கரெக்டா ஹீரோ பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினும் இது என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க வாட்டர் டிராப் டெக்னிக், யாரோ ஒரு ஆள் இங்க வந்திருக்காங்கன்னு. அப்ப ஆப்போசிட்ல டார்க் ரிவர்ல இருந்து ஒருத்தர் இருப்பானா, ஆமா நான் தான் வந்திருக்கேன், இங்க சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேற எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இப்போ டார்க் ரிவர்ல இருக்கக்கூடிய அவனும் ஒயினை வச்சு ஹீரோயின் அட்டாக் பண்றான். ஹீரோயின் ஒரு துளிய தடுத்து நிறுத்திடுறாங்க. இனி ஒரு துளி ஹீரோயினோட தலை மேல விழுந்துருச்சு. ஹீரோயின் சொல்றாங்க இவன் நமக்கு பாய்சன் கொடுத்துட்டான்னு. உடனே ஹீரோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெடிசனை 2 பேருக்குமே கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. ஹீரோவுமே சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா டார்க் ரிவரை திரும்பி பார்த்து நீ டார்க் ரிவரோட ஆளுதானே அப்படின்னு கேக்குறதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். ஊஜியும் உன்னை நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த டார்க் ரிவர்ல இருக்கவே சொல்றான் இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆக்சுவலி நீங்க இப்ப மெடிசன் சாப்பிட்டு கூட எந்த பிரயோஜனமே கிடையாது, உங்களால உங்களோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனாலும் ஊஜி சும்மா இருக்கிறது கிடையாது, போயிட்டு சண்டை போடுறாங்க. கூடவே ஹீரோயினும் சண்டை போடுறாங்க. 2 பேருமே விஷத்தை முறியடிக்கக்கூடிய மருந்தை சாப்பிட்டா கூட ரொம்பவே வீக்கா இருக்காங்க, அவங்களோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியல. ஹீரோ சொல்றாங்க ஹீரோயின் ஊஜி நீங்க 2 பேருமே உங்களோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு. டார்க் ரிவர்ல இருக்கவனும் நீங்க 3 பேருமே என்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலியே தெரியாம நான் உங்களை சாகடிச்சிருவேன், எப்படி வசதி அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க ஒரு விஷயத்தை மறந்துடாத, உன்னோட விஷத்தினால நான் அஃபெக்ட் ஆகலன்னு. அதுக்கு டார்க் ரிவரும் ஏன்னா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி இல்ல அதனாலதான் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் ஹீரோ நீங்க தப்பிச்சு போயிடு, நாங்க 2 பேரும் இவனை பாத்துக்கிறோம்னு. டார்க் ரிவர்ல இருந்து வந்தவனும் பரவாயில்லையே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக சாக ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. வாய மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஊஜிக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், என்னால என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது, ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நானும் ஒரு காலத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், சோ என்னோட உடம்புல மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி இருக்கு, என்னால யூஸ் பண்ண முடியலனா கூட அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு.
ஹீரோயினும் ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன், சோ இதனால உங்களால சண்டை போட முடியும்னு ஊஜி கேக்குறாங்க. உன்னால இத பண்ண முடியும் அப்படின்னா ஏன்டா இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எரும மாடு இப்ப கூட யோசிக்க மாட்டியாடா, இத கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். இதையே நான் ஆன் எனக்கு ஒரு புக் கொடுத்தாங்கல்ல கல்டிவேட்டிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி, அதை வச்சுதான் படிச்சேன், அதனால சீக்கிரமா அவனை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா எனர்ஜியுமே கொடுக்கறாங்க. ஊஜியும் ஹீரோயினும் இப்ப ஃபுல் ஃபோர்ஸோட அவனை எதிர்த்து சண்டை போடுறாங்களா. ஊஜி அவங்களோட ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அத பாக்குற டார்க் ரிவர்ல இருக்கவன பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஊஜி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது, என்னோட ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கோட அட்வான்ஸ் டெக்னிக்கான ஹெவன்லி ஃப்ளேம் டெக்னிக் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு அதை வச்சு ஒரு அடி அடிக்கிறானா. ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு, அதனால அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோவும் டே உன்னோட இன்னர் எனர்ஜியை அதிகமா யூஸ் பண்ணாத நான் உன்கிட்ட சொன்னேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்கி விழுந்துட்டாங்க. ஊஜி போயிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்றாங்க. அதனால ஊஜி ஹீரோவை பிக்கி பேக் சமக்கிற மாதிரி சமந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஹீரோயின் நம்மளால ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்க முடியாது, இங்க பக்கத்துல ஜயர் சிட்டில உள்ளவங்க யாராவது இருக்காங்களா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்களான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தெரியலையே, நான் ஜயர் சிட்டில இருந்து எப்போச்சும் தான் வெளியில வருவேன், வெளியில வரும்போது நான் ஜயர் சிட்டியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்ல மாட்டேன், இல்லனா என் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும்ன்றதுக்காக, சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. ஊஜியும் இப்ப நம்ம என்ன பண்றது, ஹீரோ வேற மயக்கம் போட்டு இருக்கானே என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, என் அப்பா எனக்கு ஃபயர் ஆரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க, நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வெடிக்க சொன்னாங்க, அப்ப பக்கத்துல ஏதாவது ஜயர் சிட்டில இருக்கவங்க இருந்தாங்கன்னா நம்மள காப்பாத்துறதுக்காக வந்துருவாங்கன்னு. ஊஜியோ அப்புறம் ஏண்டி வெயிட் பண்ற போயிட்டு வெடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெடி வெடிச்சாச்சு, என்ன யாரையுமே காணல, ஒருவேளை ஜயர் சிட்டில உள்ளவங்க பக்கத்துல இல்லையோ அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, முட்டாள் என்ன பண்ணிட்டீங்கன்னு. ஊஜியோ எதுக்காகடா இப்ப என்ன திட்டிட்டு இருக்க, நாங்க உன்னை காப்பாத்ததானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு ஹீரோ கஷ்டப்பட்டு சொல்றாங்க இங்க இருந்து ஓடி போன்னு. ஊஜி ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்றா அப்படின்றது உனக்கு புரியுதா, எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல டார்க் ரிவர்ல இருக்கவங்க 2 பேர் ஓடி வந்து ஹீரோ இருந்த இடத்த பாக்குறாங்களா, அங்க ஹீரோ இல்ல, சோ யாரோ ஒரு ஆள் இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஜூ சொல்றான் ஸ்வாட் ஹார்ட் கிளானை சேர்ந்தவங்க தான் இவங்களை காப்பாத்தி இருக்குதுன்னு. ஆக்சுவலி யார் வந்து காப்பாத்தி இருப்பா அப்படின்னா மிக்ஸ் தான். மிக்ஸ் ஊஜி கிட்ட சொல்றாங்க நம்ம இப்ப சேஃபா இருக்கும், ஆக்சுவலி ஸ்வாட் ஹார்ட் கிளான் இருக்காங்களே இவங்க இருக்கக்கூடிய கிளான் சிட்டியை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்காங்க, இவங்களோட அனுமதி இல்லாம யாராலையுமே உள்ள வர முடியாது, என்கிட்ட என்னோட மாஸ்டர் இங்க இருந்து 7 வாள்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன், நல்ல வேலை ஹீரோயினோட சிக்னலை நான் பார்த்த உடனே அங்க வந்து உங்களை காப்பாத்திட்டு வந்துட்டேன்னு. ஊஜியும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ ஸ்வாட் ஹார்ட் கிளான்ல இருக்கவங்க நீங்க ஹீரோவை எங்க கிட்ட விட்டுருங்க, இங்க டிவைன் ஹீலர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஹீரோவுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க, போங்க அப்படின்னு சொல்றாங்களா. சோ ஊஜியும் மிக்ஸும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க வித்தியாசமான ஸ்வாட் எல்லாமே இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஸ்வாட் ஹார்ட் மாஸ்டர் அங்க வராங்க. உன்னோட மாஸ்டர் இப்ப எப்படி இருக்கா, முன்னாடி மாதிரியே இப்போ அழகா இருக்காளா அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் இருமி காட்டுறாங்களா. மாஸ்டரும் சரி ஓகே உன்னோட மாஸ்டர் எங்க கிட்ட 7 வாள் கேட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு வாழை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஊஜிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அப்ப அந்த மாஸ்டர் இருக்காங்கல்ல ஊஜி கையில வச்சிருக்கக்கூடிய ட்விங்ஸ் வார்டை பார்த்துட்டாங்க. உடனே அதை எடுத்து பார்த்துட்டு இது ட்விங்ஸ் வார்டு இல்ல, இதை பார்த்த உடனே என்னால ரெகனைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அதை ஒரு இடத்துல வைக்கிறாங்களா. அதை பார்த்துட்டு மிக்ஸ் சொல்றாங்க டான்சி சிட்டில இருந்த ஸ்வாட் ஹார்ட் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களோட அப்பா தானே, லிகானியோட தாத்தா தானே, நான் நினைச்சேன் நீங்க இறந்து போயிட்டீங்க, நானும் பரவாயில்லையே நீங்க உயிரோடு இருக்கீங்களேன்னு. இதை கேட்ட உடனே ஊஜிக்கு செம்ம ஷாக் ஆகுது, லிகானியோட தாத்தாவா அப்படின்னா எனக்கும் தாத்தா தானே, என் அம்மாவோட அப்பாவா இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தாத்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தாத்தாவும் ஊஜியை திரும்பி பாக்குறாங்களா. அப்ப ஊஜி முழங்கால் போட்டு நின்னுட்டு தாத்தா நான் தான் உங்களோட பேர பையன் சொல்றாங்க. உடனே தாத்தா ஓடி போயிட்டு எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட ட்விங்ஸ் வாட பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சது நீ லிகானிக்கு ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருப்ப அப்படின்னு. ஆனா நீ என்னோட பேர பையனா இருப்ப அப்படின்னு நினைச்சு கூட நான் பாக்கல. நீ லிகானிய பார்த்ததானே, உன்னோட அக்காவை பார்த்ததானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் ஆமான்னு சொல்றாங்க. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க லிகானிக்கு நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு கூட என்ன பாக்குறதுக்காக வரமாட்டா, ஆனா இப்ப நீ வந்திருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு. அதுக்கு ஊஜி கேக்குறாங்க ஆனா தாத்தா நீங்க எனக்கு அந்த ஸ்வாட தரவே இல்லைன்னு. அதுக்கு தாத்தா சொல்றாங்க அது அங்கே இருக்கட்டும், அதை விட நல்ல ஸ்வாட நான் உனக்கு ஈவினிங் கொடுக்குறேன், ஈவினிங் பாக்குறதுக்காக வான்னு. ஊஜி ரொம்ப சந்தோஷமா தாத்தா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள டிவைன் ஹீலர் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ
ஹீரோவுக்கு வெளியில ஒரு காயம் கூட இல்ல. ஆனா அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி மொத்தமாவே காணாம போயிடுச்சு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஹீரோவோட உயிரை காப்பாத்தணும்னு நீடில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹீரோவை காப்பாத்துறாங்க. இந்த பக்கம் சாங்லியானும் ரூபியும் ஓடி வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மூச்சு வாங்குது. சாங்லியானும் ரூபி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபியும் நான் நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு. சாங்லியான் ரூபியோட கையை பிடிச்சு பார்த்துட்டு உன்னோட பல்ஸ் நார்மலா இல்ல, நம்ம கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு. ரூபியும் இல்ல நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அதனால நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 3 பேர் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. சாங்லியான் அவங்கள பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அங்கிள் சொல்றாங்க சாங்லியான் நீ நம்மளோட கிளானை சேர்ந்தவன், சோ உடனே சரணடைஞ்சிடு, ரூபியை என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. சாங்லியானும் நான் சாங் கிளானை மட்டும் சேர்ந்தவன் கிடையாது, இப்ப நான் ஜயஸ் சிட்டியையும் சேர்ந்தவன், சோ என்னோட முடிவை நானே எடுக்க போறேன்னு சொன்னாங்களா. அப்படின்னா உன்னோட கிளான் உனக்கு ஆர்டர் போடக்கூடியதை நீ மீற போறியா, முதல்ல நீ இங்க தான் பிறந்த அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சாங்லியான் சொல்றாங்க. என்னோட மனசாட்சிக்கு விரோதமா என்னால நடக்க முடியாது ரூபி, நீங்க இந்த எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டு நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாங்லியானும் அங்கிளும் அவங்களோட ஹிடன் வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அங்கிள் யூஸ் பண்ண ஹிடன் வெப்பன் ரூபியை அட்டாக் பண்றதுக்காக போகுது. சாங்லியானும் ரூபி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஆன்ஷி வந்து மணிகுண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரூபியை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டெக்னிக்கை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாததுனால இந்த டெக்னிக்கோட நேம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அங்கிள் சொல்றாங்க மணிகுண்டு டெக்னிக்னு. ஆன்ஷியும் மணிகுண்டு டெக்னிக் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல சாங்லியானும் ஆன்ஷி நீ எப்ப வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அங்கிள் கேக்குறாங்க ஆன்ஷி நீ இந்த ஊரை விட்டு போகும்போது நாங்க பாத்துட்டு அமைதியா இருந்தது எதனால, நீ திரும்பவும் இங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இப்ப எதுக்காக நீ திரும்பி வந்த, உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு. ஆன்ஷியும் ஓ அப்படியா, அப்படின்னா இப்ப என் கூட சண்டை போட போறீங்களா, வாங்க வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக போறாங்க. அப்படியே எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சாங்லியானையும் ரூபியும் அங்கிருந்து தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஊஜி தாத்தாவை பாக்குறதுக்காக போயாச்சு. தாத்தா என்ன ஈவினிங் வர சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டேன், நம்ம 2 பேரும் பேசலாமா அப்படின்னு கேட்க தாத்தாவும் உன்னை எதுக்காக நான் ஈவினிங் தனியா வர சொன்னேன் அப்படின்னா உனக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்வாட்ஸை பத்தி சொல்லி தரதுக்காக தான் அப்படின்னு, இது 10வது ஸ்வாட், இது ஃபேமஸான 9வது ஸ்வாட் அப்படின்னு நிறைய ஸ்வாட்ஸை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 ஸ்வாடை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு நான் இப்போ என்ன ஸ்வாட் தரணுமோ அந்த ஸ்வாடை பத்தி தான் உனக்கு காட்ட போறேன் அப்படின்னு ஹார்ட் ஸ்வாடை காமிக்கிறாங்க. இது உன்னோட அம்மாவோட ஸ்வாட், உன் அம்மா இதுதான் யூஸ் பண்ணாங்க, உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்வாட் மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சு, நான் இதை உன்னோட அக்காக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவ வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால இப்ப நான் உனக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன்னு. அதுக்கு ஊஜி கேக்குறாங்க தாத்தா அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரி பத்தி எனக்கு சொல்லுவீங்களா, எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாதுன்னு. தாத்தா சொல்றாங்க அவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டு நீ என்னடா பண்ண போற, சரி சரி நான் சொல்றேன், உன்னோட அம்மா இருக்காங்களே அவங்க என்னோட செல்ல பொண்ணு, இந்த அரசாங்கத்தை அடுத்ததா அவ தான் நடத்த போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னோட அப்பா ஒரு தடவை என்கிட்ட வாழ் வாங்குறதுக்காக வந்திருந்தான், அதோடு என் கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு, என் பொண்ணுகிட்ட என்ன பேசி மயக்கனான்னு தெரியாது, அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா வேற ரொம்ப நல்ல பையனா இருந்தானா, நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனா அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு, உன் அப்பா கூட மட்டும் நான் உன்னோட அம்மாவை அனுப்பாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு என் பொண்ணு உயிரோடு இருந்திருப்பா, உன்னோட அம்மா உயிரோடு இருந்திருப்பா, நீ என்ன நினைக்கிறேன்னு. அதுக்கு ஊஜி யோசிச்சுக்கிட்டே சொல்றாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல தாத்தா, எதையுமே இப்ப மாத்த முடியாதுலான்னு. தாத்தா சிரிச்சுட்டே சொல்றாங்க நீ உன் அப்பா மாதிரியே யோசிக்கிறடா, உன் அப்பாவும் இப்படிதான் பிராக்டிக்கலா மட்டும் தான் திங்க் பண்ணுவான், நடக்காத விஷயங்களை பத்தி யோசிக்கவே மாட்டான், நீ அப்படியே அவன மாதிரி இருக்கன்னு. ஊஜி சிரிச்சுட்டே லிஹா நீ அம்மா மாதிரி நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவும் சிரிச்சுட்டே சரி சரி அந்த ஸ்வாட நீ எடுக்கணும் அப்படின்னா உன்னோட மைண்டால அதை சிக்னலைஸ் பண்ணணும், உன்னோட பலத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னோட மனசும் அந்த ஸ்வாடோட மனசும் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஊஜி அந்த ஸ்வாட் கூட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்களா. அப்ப கண்ணை மூடும் போது அவங்களோட கனவுல ஊஜியோட அம்மா வராங்க. அம்மா நீங்க நிஜமாவே அம்மா தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியோட அம்மாவும் ஆமா, ஆனா நான் உன்னோட இமேஜினேஷன், இந்த ஸ்வாட்ல என்னோட மெமரிஸ் நிறைய அடங்கி இருக்கு, சோ இந்த ஸ்வாட் உனக்கு இந்த மெமரியை காட்டுதுன்னு சொல்றாங்க. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா, இப்ப தாத்தா நான் லிகானி 3 பேருமே ஒண்ணு சேர்ந்துச்சு, இப்ப மட்டும் நீங்களும் அப்பாவும் உயிரோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா இருந்திருக்கலாம்னு. அதுக்கு ஊஜியோட அம்மா சொல்றாங்க ஏய் பைத்தியக்காரா, இப்ப கூட நம்ம எல்லாருமே சந்தோஷமான ஃபேமிலி தான், நீ எங்க 2 பேரையுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்பவுமே சந்தோஷமான ஃபேமிலியா தான் இருப்போம்னு சொல்றாங்களா. ஊஜியும் நான் என்னைக்குமே உங்களையும் அப்பாவே மறக்க மாட்டேமா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அம்மாவும் சரி அதெல்லாத்தையும் விடு, நீ எதுக்காக ஸ்வாட யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க ஊஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் பாதுகாக்கிறதுக்காக தான் ஸ்வாட எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஊஜியோட அம்மாவும் யாருன்னு கேக்குறாங்களா. ஊஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு யார 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 அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு எனக்கு யார பாதுகாக்கணும் அப்படின்றது தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுக்க ட்ரை பண்றாங்க. வாழை எடுத்துட்டாங்க, அதை
உருவிட்டு நிக்கிறாங்களா. தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சூப்பர்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஊஜியும் தாத்தா எனக்கு வேற ஸ்வாட பத்தி சொல்லுங்க அப்படின்னு எல்லா ஸ்வாட பத்தியுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இருக்கக்கூடிய ஸ்வாட மட்டும் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. பாக்குறவங்க லக்கின்னு சொல்றாங்க. ஊஜியும் தாத்தா கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ படுத்திருக்கும் போது ஹீரோயின் பக்கத்திலேயே வெயிட் பண்ணி தூங்கிடுவாங்க. ஹீரோ இப்ப முழிக்கிறாங்களா. அப்போ டிவைன் ஹீலர் வராங்களா. ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் ஹீலர் கிட்ட மருந்து வச்சுட்டு கிளம்புங்க சொல்லிடுறாங்க. சோ டிவைன் ஹீலர் மருந்த வச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் முழிச்சிட்டாங்க. நீ முழிச்சிட்டியா, இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் இரு உனக்கு நான் மருந்த ஊட்டி விடுறேன் அப்படின்னு மருந்த ஊட்டி கொடுக்குறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஹீரோ கொஞ்சம் தெம்பா எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிவைன் ஹீலர் கூட பேசிட்டு போகும்போது டிவைன் ஹீலர் சொல்றாங்க என்னால உன்னை முழுசா சரி பண்ண முடியாது. ஏன்னா உன்னோட ஹிடன் பல்ஸ் நிறையவே டேமேஜ் ஆயிருக்கு. ஹீரோவும் இததான் எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன காப்பாத்த முடியாட்டே எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாங்களா. அப்போ டிவைன் ஹீலரும் நீ சிங்காவோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா, அவங்க என்னோட சீனியர், என்னோட அப்பா தான் அவங்களோட மாஸ்டர்னு. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா மெடிக்கல் கிங்கோட பொண்ணா நீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சோ மெடிசன் கிங்குக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலரும் எதுக்காக என்கிட்ட வயசெல்லாம் கேக்குற, நான் பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருந்தா கூட உன்னோட இன்ஜுரியை நான் சரி பண்ணி உன்னை எழுந்திருச்சு நடக்க வச்சிருக்கேன்ல அப்படின்னு கியூட்டா சண்டை போடுறாங்களா. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துரும். சரி சரி நான் ஒத்துக்கிறேன், நீயும் நல்ல ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரை தான் ஓகேவா அப்படின்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலரும் சரி சரி ஆமா நீ உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை ஏதோ ஒரு ஃபார்மை வச்சு கல்டிவேட் பண்ண அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த புக்கும் கிட்ட இருக்கா, எனக்கு கொஞ்சம் காட்டுவியான்னு கேட்க ஹீரோ ஆன் கொடுத்த புக்கு கொடுக்குறாங்க. இதுல ஆன் என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்காங்க. நான் இதை படிச்சுதான் அதெல்லாம் பண்ணேன். உனக்கு வேணும்னா நான் கொஞ்ச நாள் இந்த புக்கு கொடுக்குறேன், நீ பார்த்துட்டு கொடுன்னு. ஆனா டிவைன் ஹீலர் பார்த்த உடனே நான் இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. என்ன ஒரு தடவை பார்த்த உடனே உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு. டிவைன் ஹீலரும் ஆமா ஆமா நீங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க போறது கிடையாது, இன்னைக்கு நைட்டே உன்னை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக ஊஜி ட்ரை பண்ண போறான். ஆக்சுவலி ஊஜி கிட்ட தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு சொல்றதுக்கு இல்லையா அக்கா என்ன நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரல அப்படின்னா கொலை பண்ணிடுவா, அதனால நான் போறேன்னு சொன்னா அப்படி யார் அந்த அக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஸ்வாட் மாஸ்டர், சரி நான் போயிட்டு ஊஜியோட தாத்தாவை போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா ஊஜியோட தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஊஜியோட தாத்தாவும் நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல, நீ டிவைன் ஹீலருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக உன்னை டார்க் ரிவர் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ரீசன் உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் எனக்கு தெரியல, ஆனா அவங்க என்ன கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் துரத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவங்களோட டார்கெட்டே நான் தான், ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயமும் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. தாத்தாவும் நீங்க இப்போ லேக் லேனுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, சோ அங்கதான் ஏதாவது பிரச்சனை நடக்குமா இருக்கும், சோ நீங்க கேர்ஃபுல்லா இங்க இருந்து கிளம்பணும். உன்னோட நேம் ஜயசின் தானே நீ என்கிட்ட சொன்னேன்னு. அதுக்கு ஹீரோவும் என்னோட பழைய நேமை நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கூடிய சீக்கிரமே அதை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்களா. தாத்தா சிரிச்சுட்டே ஊஜி இன்னைக்கு நைட்டே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னா, அதனால மலைக்கு கீழே போயிட்டு டார்க் ரிவர் கூட நான் சண்டை போட்டு உங்களை இங்க இருந்து தப்பிக்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நீங்க அது மாதிரி பெரிய பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க ஆல்ரெடி பண்ண ஹெல்ப்பே போதுன்னு சொல்றதுக்கு தாத்தாவும் என்னோட பேர பையன் என்கிட்ட கேட்டது இந்த ஒரே ஒரு விஷயம் தான், அதை நான் பண்ணாம இருப்பேனா, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஈவினிங் வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த பக்கம் இவங்களோட கிளானுக்கு மலைக்கு கீழே டார்க் ரிவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. டார்க் ரிவர்ல இருக்கவங்க கேக்குறாங்க நம்ம எதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உள்ள போய் அட்டாக்க போட வேண்டியதானேன்னு. அதுக்கு டார்க் ரிவர்ல இருக்க ஒருத்தர் சொல்றான், நீ என்ன இதெல்லாம் ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா, அவனுங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்றது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, பரவாயில்லையே எங்களை பத்தின விஷயங்கள் வெளியில நிறைய தெரிஞ்சிருக்கேன்னு. உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஊஜியோட தாத்தாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊஜியோட தாத்தா ஒரே நிமிஷத்துல அந்த வாளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா வாளையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வாள் ரொம்ப நல்ல வாள், ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இருக்கே அதுதான் அந்த வாள் செஞ்ச பாவம்னு சொல்றாங்களா. அவனும் அட்டாக் பண்றதுக்காக வரான். அந்த நேரத்துல கரெக்டா ஊஜி ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஊஜியும் நான் பாத்துக்கிறேன் தாத்தா நீங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவும் பரவாயில்லடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஊஜியும் நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். அதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல நிக்கிறவன் ஹாட் ஸ்வாடா வாடா சண்டை போட்டு பாத்துடலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்களா. ஊஜி ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஆப்போசிட்ல சண்டை போட்டவனோட வாயில இருந்து ரத்த வாந்தி வர ஆரம்பிச்சிடும். ஊஜி சொல்றாங்க ஒழுங்கா எங்களுக்கு வழி விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருங்க, நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன்னு. அதுக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டவனும் எனக்கெல்லாம் உயிர் பிச்சை தேவை கிடையாது, நாங்கெல்லாம் கொலைக்காரங்க, எங்களால கொலை பண்ண முடியல அப்படின்னா நாங்களே செத்து போயிடுவோம் அப்படின்னு அவனோட உடம்ப அவனே செதறடிச்சிட்டு செத்து போயிட்டான். இதை பார்த்த உடனே ஊஜிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்க போறாங்களா. ஹீரோ வேண்டாம் பக்கத்துல போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா இப்ப ஊஜி கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது
ஊஜிக்கு தான் கண்ணு முன்னாடி தன்னால ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. சோ அதை ஜீரணிக்கவே முடியாம அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. மிக்ஸ் பின்னாடியே ஏய் நில்லுடா நில்லுடா அப்படின்னு ஓடி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தாத்தா கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன், ஆனா அவன் கொலை பண்ணல தானே, நீங்க அதுக்கு முன்னாடியே அவனை சாகடிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறதுக்கு தாத்தா சொல்றாங்க ஊஜி எவ்வளவு நல்லவன், அவனால யாரையுமே சாகடிக்க முடியாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அவனோட வாளுக்கு சாவு அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியணும். அது மட்டும் இல்லாம அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அது ஏன் முன்னாடி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அவனுக்கு செஞ்சு காமிச்சேன். நீ சொன்னது கரெக்ட் தான், ஆப்போசிட்ல சண்டை போட்டவன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அட்டாக் பண்ணும்போதே அவனோட எல்லா எனர்ஜியையுமே நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். சோ ஊஜி அட்டாக் பண்ணலனா கூட கொஞ்ச நேரத்துல அவன் செத்து போயிருப்பான். ஆனாலும் ஊஜிக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல சாவு அப்படின்றது சாதாரணம் அப்படின்றத காமிச்சு கொடுக்கணும் நினைச்சேன், அதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன், நீ அவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றாங்களா. உடனே தாத்தாவும் இனியொரு விஷயம் இருக்கு அப்படின்னு வணக்கம் வைக்கிறாங்க. டிவைன் ஹீலருக்கு செம ஷாக்கிங் ஆயிடுது. இப்ப தாத்தா சொல்றாங்க என்னோட பொண்ணு 4 பாதுகாவலர்கள்ல ஒருத்தியா இருந்ததுனாலதான் இறந்து போயிட்டா, இப்ப என்னோட பேர பையனும் 4 பாதுகாவலர்கள்ல ஒருத்தனா இருக்கான், தயவு செஞ்சு அவனோட உயிருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் நான் எதுவும் ஆகாம பாத்துப்பேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்போ டிவைன் ஹீலர் ஒரு நிமிஷம் நில்லு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு ஏதாவது ஆபத்தான சிச்சுவேஷன் வந்துச்சு, உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னா இந்த மெடிசனை சாப்பிடு, இது 3 நாள் வரைக்கும் உன்னோட உயிரை பிடிச்சு வச்சுக்கும், அந்த 3 நாளையில எனக்கு நீ தகவல் சொன்னா நான் வந்து உன் உயிரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவேன், சோ இதை உன் கூட எடுத்துட்டு போன. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப டிவைன் ஹீலர் நேரா தாத்தா கிட்ட வந்துட்டு அவன் யாரு, அவனுக்கு எதுக்காக நீங்க மரியாதை செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தாத்தா சொல்றாங்க அவனோட நேம் ஜயசி, ஆனா அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா அவனோட சர்நேம் ஜயோவா இருக்கிறது வரைக்கும் இது முடிவுக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஊஜி குதிரையில இருந்து இறங்கி ஓடி போறானா, மிக்ஸும் பின்னாடியே துரத்தி போக ட்ரை பண்றாங்க. மாஸ்டர் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க, ஆனா ஒரு ஆளை எப்படி கன்ஃபோர்ட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு விடு ஹீரோ பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஊஜி பக்கத்துல போறாங்களா. ஊஜி ஹீரோவை பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்றது, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல நீ வேணா ஒரு ஆளை கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா யாராச்சும் ஒரு ஆள் உன்னை கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ பண்ணிதானே ஆகணும், என்னால இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஹீரோவும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஊஜியும் எப்படி பரவாயில்லன்னு விட முடியும், சண்டை போடுறது அப்படின்றது ஒரு முடிவே கிடையாது, அது பகையை வளர்த்துக்கிட்டே தான் போகும், எனக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் எனக்கு தெரியும் உனக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நீ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற அப்படித்தானே. ஊஜியும் அந்த மாதிரி நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை நான் இந்த மாதிரி பார்த்தேன்னா ஒரு கோர்ட் மாதிரி, இங்க 2 கட்சிகள் இருக்கும், ஒன்னு சண்டை போடும் இன்னொன்னு அடங்கி போகணும், இந்த மாதிரி தான் நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஆன்ஷி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் அதையும் தாண்டினது, இதுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அமைதியா கூட இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல வாழ முடியும் அப்படின்றத நீங்க 2 பேருமே எனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, நீ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை ஒரு மிரர் மாதிரி பாருன்னு. ஊஜியும் ஒரு கண்ணாடி மாதிரியா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி நீ போக போக உன்னோட கண்ணாடி முன்னாடி இருக்கக்கூடிய பர்பஸ் மாறக்கூடாது, நீ எதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி வந்தியோ அந்த பர்பஸ் எப்பவுமே அதே மாதிரியே தான் இருக்கணும். உன்னோட தாத்தா உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல சாவு அப்படின்றத அவாய்ட் பண்ணவே முடியாது, நீ யாரையாச்சும் ஒரு ஆளை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சனா அவங்களை காப்பாத்துறதுக்காக இனி ஒரு ஆளை கொலை பண்றதுக்கான சிச்சுவேஷன் வரதான் செய்யும் சொல்றாங்க. ஊஜியும் எனக்கு தெரியும் சொல்றாங்களா. ஹீரோவும் பரவாயில்ல சரி சரி உன்னை சமாதானப்படுத்தி எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது, வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்புறாங்க. ஊஜியும் சரி ஓகே வரேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்தி முடிச்சு கூட்டிட்டு வரும்போது மிக்ஸ் போயிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் ஐ எம் சோ சாரி நான் உங்க எல்லாரையுமே கவலைப்பட வச்சுட்டேன். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், மிக்ஸ் நீயும் எங்க கூட சேர்ந்து லேக் லேண்டுக்கு வர போறியான்னு. அதுக்கு மிக்ஸ் சொல்றாங்க நான் உங்க கூட வர முடியாதுப்பா, எனக்காக மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் போகல அப்படின்னா அவ என்ன திட்டியே கிழிச்சிடுவா, அதனால நீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் சாங்லியான் பாதுகாக்க ஆன்ஷி ரூபியை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் ரூபி பரவாயில்லாம ஆனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடு அப்படின்னு படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாங்லியான் கிட்ட வந்து சொல்றாங்க அவ பிறக்கும் போதே ஹார்ட் டிசீஸோட பிறந்திருக்கா, இவ்வளவு நாள் அவ உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம்னு. சாங்லியானும் ஆமா அவ நிறைய ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்கா, அதனால அவ உயிரோடு இருக்கா, அவளோட நேம் ரூபி. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ஊஜி இருக்கானே அவன் இந்த பொண்ணை தான் லவ் பண்றான்னு. இதை கேட்ட உடனே ரூபிக்கு ஷை ஆயிடும். ஊஜியும் பரவாயில்லையே அந்த டம்மி ஒரு பொண்ணு லவ் பண்றானா கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, அவங்களை பாக்குறதுக்காக என்ன நீ கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்க சாங்லியானும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி நீங்க எதுக்காக திரும்ப வந்தன? அதுக்கு ஊஜி சொல்றாங்க என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக தான், அது மட்டும் இல்லாம சிங்கா என்கிட்ட இங்க இருந்து போ
அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லலையே, அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன். சாங்லியானும் கரெக்டா தான் சொன்னேன்னு சொல்ல, ஆனா ஒரு விஷயம், நான் மட்டும் திரும்பி வரல அப்படின்னா நீங்க எல்லாருமே செத்து போயிருப்பீங்கன்னு. சாங்லியானும் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆன்ஷி சொல்றாங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா ஒன்ன மட்டும் தான் டாங் கிளார்ல இருக்கவங்க துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஒன்ன மட்டும் அவங்க துரத்தல. எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ஊஜியும் ஹீரோவும் ஜய சிட்டியை விட்டு போனதுக்கு அப்புறமா நேரா லேக் கிளானுக்கு போகல, அதுக்கு பதிலா லைக் மவுண்டனுக்கு போய் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒன்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் வர்ற வழியில இதையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு புறாவை அவங்களோட கையில இருந்து எடுத்து பறக்க விடுறாங்க. அதை பார்த்த உடனே ரூபிக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஆன்ஷி சொல்றாங்க இந்த புறால ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதுல டாங் கிளானை சேர்ந்தவங்க ஒன்னையும் ரூபியையும் துரத்திட்டு வராங்க, சோ உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. ஆனா எங்க இந்த புறா போகுது அப்படின்ற லெட்டர் அதுல எழுதல. சோ நான் அந்த புறா கிட்ட கேட்கும் போது அந்த புறா நான் டான்சி சிட்டிக்கு தான் போறேன்னு சொல்லுச்சுன்னு. இதை கேட்ட உடனே ரூபியோட பேசே மாறி போயிடுச்சு. சாங்லியானோ நீ அனிமல்ஸ் கூட எல்லாம் பேசுவியா அப்படின்னு கேட்க, ஆன்ஷி சொல்றாங்க உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் கூடயுமே என்னால பேச முடியும், அதுங்களும் நம்ம கூட பேசும், ஆனா என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதானே. சாங்லியானோ ஆனா நான் அந்த புறாவை அனுப்பல அப்படின்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த புறாவே சொல்லிடுச்சு ரூபி தான் அதை அனுப்பி வச்சதுன்னு. உடனே சாங்லியான் ரூபியை பாக்குறாங்க. ஆன்ஷி சொல்றாங்க அவளை பாக்குறது கூட நார்மலான பொண்ணு மாதிரி தெரியல, பாவம் ஊஜி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன கஷ்டப்பட போறானோ அப்படின்னு. சாங்லியானுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க ஏன்னா ரூபி அவளோட அப்பாவான தளபதிக்கு தான் இந்த லெட்டரை எழுதி இருக்கா, ஆனா தளபதி கையில போய் சேர்றதுக்கு முன்னாடி இது நிறைய பேரோட கையில சேர்ந்துருச்சு. சோ இப்ப ஹீரோவும் ஊஜியும் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், அதனால ஹீரோவுக்கும் ஊஜிக்கும் பிரச்சனை வர போகுது, நம்ம அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு. சாங்லியானும் ஹீரோவும் ஊஜியும் என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல அப்படின்னு கேட்க, ஆன்ஷியும் நானும் இதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, ஆனா பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மிங்ஸும் வராங்களா. சாங்லியான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கான். அப்போ ஆன்ஷி சொல்றாங்க அவனை ஒன்னும் அட்டாக் பண்ணாத, அவன் நம்ம பக்கம் தான் இருக்கான், எனக்கு துணையா தான் வந்தான்னு. சாங்லியானும் ஆனா இவன் கொலைக்கார கும்பல சேர்ந்தவனாச்சு, அவன் எதுக்காக ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி இருக்கான்னு. ஆன்ஷியும் அதெல்லாம் பெரிய கதை, அது சொல்றதுக்கு நிறைய டைம் ஆகும், வா இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் வராங்க. அவங்கள பார்த்த உடனே சாங்லியானும் இவங்க யாருன்னு தெரியலையே, அவங்களோட ஸ்வாடோட ஆரா ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆன்ஷியும் அதையும் செக் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. மிங்ஸுவும் விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரை அட்டாக் பண்றதுக்காக போறாங்களா. விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் ஸ்வாட வெளியில எடுக்கவே இல்ல, ஆனா மிங்ஸுவை அடிச்சு போட்டுடுறாங்க. சாங்லியான் கேக்குறாங்க அவர் வாள் எடுத்ததை நீ பாத்தியான்னு. ஆன்ஷியும் அவர் வாள் எடுக்கவே இல்ல, அவரோட கைய வச்சுதான் ஒரே ஒரு தட்டு தட்டினாரு, மிங்ஸு கீழே விழுந்துட்டான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதே தெரியல, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆட்களை மட்டும் தான் நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போ இவங்க கூட சண்டை போட்டோம்னு வச்சுக்கோயே, ரூபிய கடவுளால கூட காப்பாற்ற முடியாது, அதனால சாங்லியான் நீ ரூபிய கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சாங்லியானும் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்க, ஆன்ஷியும் நீ பார்த்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது, இப்போ கொஞ்சம் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால நான் பாத்துக்கிறேன், நீ ரூபிய கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையுமே தப்பிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஆன்ஷி அவங்களோட டிவைன் ஐயை யூஸ் பண்றாங்களா. விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் உன்னோட கண்ணெல்லாம் என்ன மயக்காது, அது உனக்கு தெரியும் தானே. ஆன்ஷியும் என்னோட கண்ணு வேணா உங்களை மயக்காம இருக்கலாம், ஆனா அதை தவிர எனக்கு இன்னும் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் தெரியும் அப்படின்னு பாம் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களா. அதை பார்த்த உடனே விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் இந்த பாம் டெக்னிக் ஈடிங்ஷியோடது, இப்போ எனக்கு தெரியுது நீ யாரு அப்படின்னு. ஆன்ஷியும் தெரிஞ்சிருச்சா, ரொம்ப நல்லது, அப்படின்னா நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட பாம் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் நின்ன இடத்துல இருந்தே ஒரு ஷீல்டை உருவாக்கி அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. உன்னால இதை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்ஷியும் என்னால மட்டும் முடியாது, ஆனா மிங்ஸும் சேர்ந்தா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு மிங்ஸு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரை தொடக்கூட முடியல. விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாங்க என்னோட வாழை பார்க்கணும் அப்படின்னு நீ ரொம்ப ஆசைப்படுறல, எடுத்து ஒரு ஸ்லாஷ் விட்டேன் அப்படின்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்து கொலை பண்ண ரெடியா இருக்காங்களா. அப்ப ஆன்ஷி கேக்குறாங்க எனக்கு ஒரு டவுட், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் யாருன்னு கூட தெரியாது, அப்புறம் எதுக்காக நீங்க என்ன கொலை பண்ண துடிக்கிறீங்கன்னு. விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் ஏன்னா நீ ஈடிங்ஷியோட பையன், அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு. ஆன்ஷியும் அதனால அவனோட பையனை கொலை பண்ணணும் அப்படின்னு வந்துட்டீங்களான்னு கேட்க, விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. ஆன்ஷியும் உங்களால அது முடியாதுன்னு சொல்றாங்களா. விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரும் எப்படி அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷி மிங்ஸுவை பார்த்து ஓடு மிங்ஸு, இவன் கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு ஓட ரெடியா இருக்காங்க. ஆனா விரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் விடாம அவங்களோட
வாளால அடிக்க ட்ரை பண்றாங்களா. கஷ்டப்பட்டு ஆன்ஷி அந்த அட்டாக்ல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறமா அவங்களோட இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரோட வாளை திருகி விட்டுட்டு இருக்காங்களா. அப்போ பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாங்க, ஈடிங்ஷியோட எல்லா டெக்னிக்குமே உனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு. ஆன்ஷியும் அதே படி அப்பாக்கு தெரிஞ்ச டெக்னிக் பையனுக்கு தெரியாம இருக்கும், என்ன இருந்தாலும் ஜீன்ல அதுதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு அடியை மட்டும் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் விடுறதா இல்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா டாங் கிளானோட கிரேட் மாஸ்டர் இருக்காங்களா, அவங்கள பாக்குறதுக்காக லேடி டார்க் ரிவர் வந்திருக்கா. நான் கூட ஒரு டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு. அதுக்கு கிரேட் மாஸ்டரும், நான் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பழைய ஃப்ரெண்ட் பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர், அவன் கரெக்டான டைம்க்கு எப்பவுமே வந்துருவான், ஆனா இன்னைக்கே லேட் பண்றான் அப்படின்றத எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு லேடி டார்க் ரிவரும், அப்படின்னா அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட டீல் பேசுறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய ஸ்பைடர்ஸ் அங்க வர வைக்கிறாங்க. கிரேட் மாஸ்டரும், எங்களோட சக்தியே பாய்சன் வைக்கிறது தான், அதனால உன்னோட இந்த ஸ்பைடர் எல்லாத்தையும் என்னால ஒரு நிமிஷத்துல பாய்சன் வச்சு கொலை பண்ணிட முடியும் அப்படின்னு ஸ்பைடரை பாய்சன் வச்சு கொலை பண்றாங்களா. லேடி டார்க் ரிவர், இதுதான் எனக்கு வேணும், அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா தான்சி சிட்டியை நம்மளோட கைக்குள்ள கொண்டு வந்துடலாம், லேக்லான நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டீல் இப்பதான் பேசுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சுங் டார்க் ரிவரை பாக்குறதுக்காக வந்தாச்சா. டார்க் ரிவரோட மாஸ்டர் சோஷி, நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் ஜயச்சுங் கிட்ட டார்க் ரிவரோட லீடர் தான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு சொல்றாங்களா. உடனே ஜயச்சுங்கும், நான் ரெண்டாவது இளவரசன் ஜயச்சுங்னு. உடனே சோஷியும், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன உடனே எனக்காகவா அப்படின்னு கேட்க, ஆமாவா உன்னோட தம்பி இங்க வந்தான், போய் சொல்லிட்டு வந்தான், நாங்க இங்க அவனை பிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றாங்களா. ஜயச்சுங்கும், ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோஷியும், அவன் எதுக்காக வந்தான் அப்படின்றது தெரியுமா, ஆறாவது இளவரசன் தன்னோட ஐடென்டிட்டியை பொய்யா மறைச்சிட்டு லேக் கிளானை அட்டாக் பண்றதுக்காக எங்களையும் டாங் கிளானையும் ஒன்னு சேர்த்து போராட சொன்னான். அவன் அவனோட ஐடென்டிட்டியை வேணா பொய்யா சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் அவனோட அந்த அப்ரோச் இருக்குல்ல அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சோ நாங்க அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜிங் ஓடி வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுறானா. ஜயச்சுங் ஒரு அடி போடுறாங்க, என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்றது உனக்கு தெரியுதான்னு. உடனே ஜிங்கும் ஐம்சு சாரின்னு சொல்றாங்க. ஜயச்சுங்கும், என்கிட்ட சாரி சொல்லாத, இவன் கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்ல சூஷி கிட்ட சாரி சொல்றாங்களா. அப்ப சூஷி சொல்றாங்க, என்னதான் இவன் பொய் சொல்லி இருந்தாலுமே இவனோட பிளான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சோ அதுபடி நாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு. இப்ப ஜயச்சுங் கூட ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஊஜி எல்லாரும் இப்ப இனி ஒரு சிட்டிக்கு வந்தாச்சா. அப்ப ஊஜி சொல்றாங்க, இவ்வளவு நாளா வெறும் பண்ண தின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு, நான் எவ்வளவு இழைச்சு போயிட்டேன்னு. ஹீரோயினும், அட்லீஸ்ட் உனக்கு சாப்பிடுறதுக்கு வயிறு இருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறாங்க, ஏண்டா உன் தாத்தா கிட்ட நீ காசு வாங்காம வந்த, உன் தாத்தா இந்த உலகத்திலே 3வது பணக்காரர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க, அப்புறம் ஏண்டா அவரோட பேர பையனான நீ பிச்சைக்காரி மாதிரி இருந்துட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு ஊஜியும், ஏண்டா இத ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல, என் தாத்தா பணக்காரங்க அப்படின்னு ஏண்டா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஒரு நோட்டீஸ் இருக்குது, அத ஊஜி கவனிச்சுட்டு, இரு நான் அந்த நோட்டீஸை படிச்சுட்டு வந்து உன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு நோட்டீஸை பாக்குறதுக்காக போயிருக்காங்களா. அதுல ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அந்த பேஷண்ட்டை நீங்க காப்பாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 சில்வர் காயின் கொடுப்போம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை படிச்ச உடனே ஊஜிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஊஜி ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஹீரோ நம்ம பசியா இருக்க வேண்டாம், உன்கிட்ட மெடிசன் இருக்குல்ல, அது இல்லனா 3 டே பில் இருக்குல்ல, அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ உடனே பண்ண வச்சு ஊஜியோட வாயை அடைச்சிட்டாங்க. ஏண்டா எருமை மாடி இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க, யாருக்காச்சும் என்கிட்ட 3 டே பில் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மள அட்டாக் பண்ண வந்துருவாங்க, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, ஊஜி இது ஒரு சின்ன கிராமம், நான் பேசினது ஒண்ணு யாருக்கும் கேட்டிருக்காது, ப்ளீஸ் ஹீரோ வா 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 ப்ளீஸ் அந்த மெடிசன் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை காப்பாத்து, நமக்கு 1000 சில்வர் காயின் கிடைக்கும், நம்ம பசியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும், நான் இதுக்காக அந்த மெடிசனை கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு மெடிசன் ஆல்ரெடி தெரியும், அதை வச்சே என்னால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஊஜியும், ரொம்ப நல்லதுடா, நீ எனக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜயச்சுங் ஜிங்க டார்க் ரிவர் கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஜயச்சுங் கிட்ட ஜிங் சாரி சொல்றாங்க. ஜயச்சுங், எது பண்றதால இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, நீ சின்ன பையன், இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் நீ ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு புறா வருது. அசிஸ்டன்ட் அதை படிச்சுட்டு, அரசர் தான் லெட்டர் எழுதிருக்காங்க, நம்ம எப்போ திரும்ப போவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு. ஜிங்கும், அவ்வளவு ஏன் அவசரமா அப்பா நம்மள வர சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஜயயும் உடம்பு சரியில்லாம 1 மாசமா அவனோட ரூம்ல இருந்து வெளியில வரலையா, அதனாலதான் உங்களையும் அவங்க தேடுறாங்கன்னு. ஜிங்கும், அவன் கண்டிப்பா பொய் சொல்லியிருப்பான், அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டு அவன் எங்கேயாவது ஊர் சுத்த தான் போயிருப்பான், அவனும் அவங்க அம்மாவும் இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு. அதுக்கு ஜயச்சுங் சொல்றாங்க, ஏய் இந்த மாதிரி பேசாத, அவன்
நம்மளோட எனிமி தான். ஆனா அதுக்காக நீ ஒரு இளவரசன் அப்படின்றத மறந்துட்டு வெளியில இந்த மாதிரிலாம் சத்தமா பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஜயவுக்கு எதிராக இவங்க திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜயயூ யாரு அப்படின்றத மறந்துடாதீங்க, நம்ம ஆன்ஷியோட ஹாஃப் பிரதர். இந்த பக்கம் ரூபிக்கு மெடிசன் பார்த்துட்டு இருக்கவங்க வெளியில வந்துட்டு ரூபியை எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்களா. டாங்லியானும் இப்ப என்ன பண்றது, நம்ம ஏதாவது மருத்துவர்கள் கிட்ட இவ்வளவு காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்துட்டு ஒரு மெடிசனை கொடுக்குறான். டாங்லியான் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப ரேரான பவுடர் ஆச்சு, இந்த மெடிசன் கண்டிப்பா நார்மலான ஆட்கள் கிட்ட இருக்காது, இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு வெளியில 2 பையனும் ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னே டாங்லியான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு வெளியில போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஊர்ஜி ஹீரோயின். பார்த்த உடனே டாங்லியானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏய் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஊர்ஜி ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, டாங்லியான் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியுமா, நாங்க வர வழியில எங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா, நீ இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு. டாங்லியானும் விளையாடுறா, இந்த மாதிரி தான் நீ எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருப்ப, நான் இருந்தா கூட உன்னை எல்லாரும் புள்ளி பண்ணதானே செய்யறாங்க, முக்கியமா ஹீரோ அப்படின்னு சொல்ல ஊஜியோ இவன் வேற நான் சொல்றது வேற அப்படின்றாங்களா. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்ப ஊஜி கேக்குறாங்க நீங்க இருக்கிற அப்படின்னா ரூபி அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் அந்த பேஷண்ட் ரூபின்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்ல டாங்லியானும் ஆமா அவ ரூபி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ போயிட்டு ரூபியை செக் பண்றாங்க. ரூபியும் நான் உன்கிட்ட இது ரொம்ப லேட்டா சொல்றேன்னு நினைக்கிறேன், திரும்ப ஒன்று பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. ஹீரோவும் நீ ரொம்ப வீக்கா இருக்க, ரெஸ்டட் அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. ஊஜியோ அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்களா. ஊஜிக்கு அப்பதான் நிம்மதியாவது, நல்ல வேலைப்பா எதுவும் ஆகலன்னு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நீயும் அவளும் என்ன முன்னாடியே ஃப்ரெண்டா, ஏன்னா அவ திரும்ப ஒரு தடவை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னா, சோனி எதையோ எங்க கிட்ட மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓஜியோ சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆன. ஹீரோயினும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஜெயசிட்டில நீங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது எதுக்காகடா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, உண்மையை சொல்லுன்னு. ஓஜியும் ஆமா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நீங்க 2 பேரும் பழைய லவ்வர்ஸ் ஒன்னும் கிடையாதுன்னு கேட்க ஹீரோவும் ஏன் இந்த மாதிரிலாம் உன் மூளை யோசிக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஓவரா பேசாதீங்க, வாங்க வெளியில போலாம் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா டாங்லியான் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது டாங்லியான் சொல்றாங்க என்னோட கிளான்ல இருக்க ஆட்கள் ஜெயசிட்டிக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, அவங்க லேக் கிளானை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு. ஹீரோவும் அப்ப நீ யார் பக்கம் இருக்க அப்படின்னு கேட்க டாங்லியானும் ஆப்வியஸா நான் என்னோட மனசு சொல்றதுதான் கேட்க போறேன், சோ நான் ஜெயசிட்டி பக்கம் தான் நிக்க போறேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஆனா டாங் கிளான் நீ பிறந்த கிளான், சோ நீ அதை பிட்ரே பண்ண மாதிரி இது ஆகாதான்னு கேட்க டாங்லியானும் நான் 2 கிளானை சேர்ந்தவன், எனக்கு ஒரு கிளான் கிடையாது, ஏன்னா நான் டாங் கிளான்ல இருந்து ஜெயசிட்டிக்கு வந்து வாலிடிங் என்னோட மாஸ்டர் ஆயிட்டாரு, சோ நான் 2 கிளானுக்கும் பொதுவானவன் தான், இதுல எந்த பக்கம் போறது அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், சோ நான் ஜெயசிட்டி பக்கம் நிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னே ஊஜியோ நானே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாங்களா. ஹீரோ சிரிச்சுட்டு இனி ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், நான் ரூபியை சரி பண்ணும்போது அவகிட்ட இருந்து வரக்கூடிய ஆரா வந்துட்டு எனக்கு ஆன்ஷி கிட்ட இருந்து வந்த மாதிரியே இருந்துச்சு, நீங்க இந்த ட்ரிப்ல ஆன்ஷியை பாத்தீங்களா என்ன அப்படின்னு கேட்க டாங்லியானோ ஆமா அதை நான் சொல்லவே மறந்துட்டேன், ஆக்சுவலி ஆன்ஷி தான் வந்து எங்களை காப்பாத்துனது, அவ பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க கூட சண்டை போட்டுட்டு எங்களை காப்பாத்தி அனுப்பிட்டானு. ஹீரோ பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரா, ஆன்ஷி அவங்க கூட சண்டை போடுவான்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறதுக்கு ஓஜியோ ஆமா ஆமா ஆன்ஷி எப்படி பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் கூட சண்டை போட முடியும், அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்றதுக்கு டாங்லியான் சொல்றாங்க இப்ப அவன் பரவாயில்ல நிறையவே மாறி இருக்கான், அவனோட எனர்ஜியுமே பெருசா மாறி இருக்கு, அதனால நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. இங்க கட் பண்ணா லிகானி டார்க் ரிவரை மறுபடியும் பாக்குறாங்க. ஆனா இந்த தடவை டார்க் ரிவர் தனியா வரல, கூடவே சானும் டாங் கிளான்ல இருக்கவங்களும் வந்திருக்காங்க. லிகானி சொல்றாங்க இந்த மாதிரி டாங் கிளான் ஜெயசிட்டிக்கு எதிரா மாறும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. டார்க் ரிவரும் ஏன் எல்லாரும் உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க லிகானி சொல்றாங்க லாஸ்ட் டைமே உங்களால என்ன தோக்கடிக்க முடியல, இந்த தடவை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்க சானும் எங்க எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லிகானி தான் இந்த தடவையுமே வின் பண்றதா, அதனால லிகானி கிண்டல் பண்றாங்க எத்தனை தடவை தாண்டா என்கிட்ட தோத்து போவீங்கன்னு. அதுக்கு சான்ஸ் சொல்றாங்க நான் என்னோட லைஃப்ல என்னோட வாளால 7 ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன், 6 ஸ்ட்ரைக் ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு, இப்ப நான் பண்ண போறது 7வது ஸ்ட்ரைக், கண்டிப்பா நான் ஒன்னும் கொல்லாம விட மாட்டேன்னு. லிகானியும் அதை வேற யார்கிட்டயாவது போய் பண்ணியிருந்தேன்னா வின்னாச்சும் பண்ணிருப்பேன், என்கிட்ட பண்ணி தோத்துறடா போக போற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வாள்ல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் இருக்குல்ல அது லிகானிக்கு மட்டும் தனியா உள்ளது. சோ லிகானியோட இந்த வாள்ல இருந்து வரக்கூடிய சத்தம் ஜூனியருக்கு கேட்டுடுச்சு. உடனே அவங்களோட வாளை எடுத்துட்டு நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாளை அந்த இடத்துல வச்சுட்டு நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு வெளியில போயிட்டு அவங்களோட மாஸ்டர்ஸ் கிட்ட நான் மவுண்டைன்ல இருந்து கீழே போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு மாஸ்டர் சொல்றாங்க நீ இந்த மவுண்டைன்ல இருந்து கீழே இறங்கி போனா என்னென்ன நடக்கும் அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு. ஜூனியரும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த தடவை நான் வெளியில போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன், என்னை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாங்கும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா ஜூனியர் கேக்குற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா என்னோட வாழை நான் என் கூட எடுத்துட்டு போனாதானே நான் நிறைய பேரை கொலை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க, என்னோட வாழை நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஃபேய் இருக்கான்ல சின்ன பையன் அவனுக்கு
எனக்கு என்னோட வாழை கொடுத்துருங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஃபேயும் ஃபான்சாங்க போயிட்டு மாஸ்டர் இங்க இருந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மாஸ்டரும் எனக்கு தேவையானதை நான் திரும்ப எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் திரும்ப வரும்போது கண்டிப்பா என்னோட ஒய்ஃபை நான் கூட்டிட்டு வருவேன், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இல்லாம கூட நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், நான் வந்தேன் எப்படின்னா என் ஒய்ஃப் கூட தான் வருவேன் அப்படின்னு லிகானியை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லிகானி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஆனா பவர்ஃபுல்லான நிறைய ஸ்ட்ரைக்ஸ் லிகானி மேல விழுது. லிகானிக்கு வாயில இருந்து ரத்தம் வந்துருது. அப்போ டார்க் ரிவர் சொல்றாங்க உனக்கே தெரியாம இந்த காத்துல கலரே இல்லாத நிறைய பாய்சனை நாங்க சேர்த்திருக்கோம், டாங்க்லேண்ட்ல இருக்கவங்க கூட நாங்க ஒப்பந்தம் வச்சிருக்குதுன்னு சும்மா நினைச்சியா, அவங்களோட பாய்சனுக்காக தான், கண்டிப்பா ஒன்னு நாங்க உயிரோடி விட மாட்டோம் அப்படின்னு இந்த தடவை அடிக்கிறாங்களா. லிகானிக்கு இன்னும் ரத்த வாந்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியா ஒரே ஒரு அடி அடிச்சா போதும் லிகானி செத்து போயிடுவாங்க. அதுக்காக அடி அடிக்க வராங்களா. அந்த நேரத்துல கரெக்டா இன்ஃபைனைட் வாள் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. அங்க பூவெல்லாம் வர ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜூனியர் தான். லிகானியை அப்படியே தாங்கி பிடிச்சு கீழே கொண்டு போயிட்டு லிட்டில் ஃபேரி நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம லிகானியும் ரொம்ப சந்தோஷமா ஜூனியரை லவ்வோட பாக்குறாங்க. அப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் கேக்குதா. லிகானி கிட்ட ஜூனியர் சொல்றாங்க நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டேன், எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுவியா, நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு லிகானியை அங்க விட்டுட்டு டார்க் ரிவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டைகர் ரோவர் அப்படின்னு டெக்னிக்கா யூஸ் பண்றாங்களா. அதை பார்த்தோன்னே டார்க் ரிவர் எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான டெக்னிக்னு ஜூனியரும் என்னோட லவ்வரையே என்னோட ஃபேரியையே நீங்க அடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இன்ஃபைனைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இம்பீரியல் மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க பாத்துடுறாங்க. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா அப்படின்னா அவசரமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாடி இந்த பக்கம் ஒரு பெரிய சண்டையே நடந்துரும். இன்ஃபைனைட் ஸ்வாட் டார்க் ரிவர் எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க டார்க் ரிவரோட ஹெட் சூஷி வந்துடுறான். இவனை கூட உங்களால சமாளிக்க முடியாதாடா அப்படின்னு அவனும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ சூஷி சொல்றாங்க நம்மளால மட்டும் இவனை தடுத்து நிறுத்த முடியாது, பாய்சனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே டாங்க்லேண்ட்ல இருக்கவங்க 27 ஊசிய லிகானி மேலயும் ஜூனியர் மேலயும் போடுறாங்க. ஆனா அந்த ஜூனியர் மேல வரதுக்கு பதிலா லிகானி பக்கமே போயிட்டு இருக்கா. சோ லிகானி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாள் எடுத்து அந்த எல்லா ஊசியையுமே திரும்ப அனுப்பிடுறாங்க. இதனால டாங்க்லேண்ட்ல இருக்கவங்க மேல அந்த ஊசி பட்டு அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. சூஷி மீதி எல்லா ஊசியையுமே அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு திருப்பி கீழே விட்டுடுறாங்க. இப்ப டார்க் ரிவரும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு சூஷி சொல்றாங்க மொத்தம் 27 ஊசி இருந்துச்சு, அதுல 23 நான் தடுத்து நிறுத்திட்டேன், 3 இந்த ஆட்கள் மேல பட்டுடுச்சு, மீதி 1 இருக்குன்னு. லிகானி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்களா. லிகானியோட கழுத்து மேல அந்த ஊசி பட்டிருக்கும். இத பார்த்தோன்னே ஜூனியருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டார்க் ரிவரும் இதுதான் கரெக்டான சாய்ஸ், அவங்க 2 பேரையுமே கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஜூனியர் லிகானிய தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. டார்க் ரிவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்களா. அப்போ இம்பீரியல் மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி லிகானிக்கு அடிபட்டிருக்கு, அதனால டார்க் ரிவர் இப்போதைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணாம இருக்கதா உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா. சூஷியும் தான்சி சிட்டில இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த சண்டே நிறுத்துறதுக்காக வருவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றதுக்கு இம்பீரியல் மாஸ்டரும் எதுவும் தப்பா போறதுக்கு முன்னாடி நான் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா லே கிளான காமிக்கிறாங்க. அங்க லே ஹாங்கும் லே மாங்குவும் இருக்காங்க. லே மாங்கு இருக்காங்கல்ல இவங்க தான் லீடர். லே ஹாங் மாங்குவோட கையை பிடிச்சு பார்த்து பல்ஸை செக் பண்றாங்க. இது ரொம்ப கோல்ட் ஆயிட்டு இருக்குன்னு. மாங்குவும் எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கேக்குறதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம ஹாங் ஒரு பூரான கொண்டு வந்து மேங்கியோட கையில விடுறாங்களா. அந்த பூரான்ல இருக்கக்கூடிய விஷம் மேங்கியோட உடம்புல போயிட்டு அவங்களோட பாய்சனை ஈக்குவல் ஆக்கி விடுது. ஹாங் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவேனானு. அதுக்கு மிங்கே சிரிச்சுட்டே சொல்றாங்க வென் ஃபேமிலியோட பாய்சனை வச்சே பாய்சனை முறிக்கக்கூடிய டெக்னிக் இல்ல அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன், அதனால வென் ஃபேமிலிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், நான் இன்னும் எப்படியும் 2-3 மாசத்துக்குள்ளாடி இறந்து போயிடுவேன், அதுக்குள்ளாடி நம்ம இங்க ஒரு கான்டெஸ்ட் வச்சிருக்கோம்ல அது நடத்தி அங்க வரக்கூடிய எல்லாருக்குமே லே கிளானோட அடுத்த அரசன் யார் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். ஹாங்கோ நீ அந்த மாதிரி எல்லாம் நினைக்காத, கண்டிப்பா உன்னால உயிரோடு இருக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு மேன் ஹியும் உன்னோட ஸ்டூடெண்ட்மே இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹாங்கோ ஆமா அவன் வந்துட்டு இருக்கான், அட்லீஸ்ட் என்ன பாக்குறதுக்காகவாது இவ்வளவு சீக்கிரமாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு, அதுவே பெரிய விஷயம்னு சொல்றாங்களா. அப்ப மேன் ஹி சொல்றாங்க அவன் ஜயஸ் சிட்டில இருந்து லிகானியையும் கூட கூட்டிட்டு வர போறானா, அது மட்டும் இல்லாம லைக் மவுண்டைன்ல இருந்து ஜூனியரும் மவுண்டைனை விட்டு கீழே இறங்கி வந்துட்டானா அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹாங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஏன் எல்லா தடவையுமே நான் ஒரு ஸ்டெப் பேக்ல இருக்கேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேன் ஹியும் ஏன்னா நீ அழகா இல்ல அதனாலதான் லிகானி ஒன்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, ஹாங்கோ உன்னை விட நான் அழகா தான் இருக்கேன்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா லிகானியா ஒரு ஹோட்டலுக்கு ஜூனியர் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க ஏதாவது டாக்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு தேடும் போது வேலைக்காரங்க சொல்றாங்க இல்ல டாக்டர்ஸ் யாருமே இப்போதைக்கு இங்க இல்ல, மேன்ஷன்ல பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்கு, சோ எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, இங்க டாக்டர்ஸே இல்லன்னு ஜூனியரும்
டாக்டர்ஸ் எங்கேயாவது இருந்து கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ், என்னோட லவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு ஆளும் மெடிசன் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க வேணா அவங்க கிட்ட பேசி பாக்குறீங்களான்னு. அந்த நேரத்துல ஆன் வந்துட்டு நான் தான் அந்த மெடிசன் தெரிஞ்ச ஆளுன்னு சொல்றாங்களா. ஜூனியர் பார்த்துட்டு நீங்க ஆன் தானே அப்படின்னு கேட்க, ஆனோ ஆமா எனக்கு ஒரு தெரியும், நீ ஜூனியர் தானே, மவுண்டன்ல இருந்து கீழே இறங்க மாட்டியே, எப்படி நீ இறங்கி வந்த அப்படின்னு கேட்க, ஜூனியரும் அதெல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், நீங்க என்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒய்ஃபா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது லிகானி படுத்திருக்காங்க. அடுத்த செகண்டே ஆனோ லிகானியா அப்படின்னு சொல்லிட்டு லிகானிய செக் பண்றாங்க. அவங்களோட பல்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால வேலைக்காரங்களை வெளியில போக சொல்லிட்டு நான் இவளோட உடம்புல இருந்து அந்த ஊசியை ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்தாகணும், என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு இனியொரு ஆளோட உடம்பை என்னால சப்ரஸ் பண்ண முடியாது, சோ நீ சப்ரஸ் பண்ணு, நான் அந்த ஊசியை வெளியில எடுக்கிறேன்னு. ஜூனியரும் ஓகே சொல்றாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து லிகானியோட உடம்புல இருந்த ஊசியை வெளியில எடுத்துடுறாங்களா. ஆனா வெளியில எடுத்த போர்ஸ்ல அது ஜூனியரோட கைக்குள்ள போயிடுச்சு. ஆன் கேக்குறாங்க அந்த ஊசி என்னன்னு. ஜூனியர் கையை விரிச்சு காமிச்சிட்டு என்னோட ஒய்ஃபோட உடம்புல போன ஊசியை நான் எப்படி சும்மா விடுவேன், அதனால அதை நான் பொசிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனா அது ஜூனியரோட உடம்புல ஆல்ரெடி போயாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் முடியும் போது கரெக்டா இம்பீரியல் மாஸ்டர் கதவை திறந்து வந்துட்டாங்க. நான் லேட்டா வந்துட்டேன்னா என்ன, லிகானிக்கு எதுவும் ஆகலையேன்னு. ஆனும் ஒன்னும் ஆகல, நீங்க வாங்க நம்ம வெளியில போய் தனியா பேசலாம் அப்படின்னு பேசுறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜூனியர் லிகானி எழும்புறதுக்காக வெளியில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல லிகானி எழுந்திருச்சு வராங்க. ஜூனியர் போயிட்டு நீ ரொம்ப அழகா இருக்க லிகானி, நீ என்னோட தேவதை, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு அழகை என்னால மவுண்டன்ல பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, உன்னை பார்த்த முத நாளே நீ தான் என்னோட தேவதை அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். சோ உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மறுபடியும் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் ஆன் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்னு. லிகானியும் எந்த மாதிரி இடம்னு கேக்குறாங்க. ஜூனியரும் நீ பார்க்க தானே போற, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், நீ என்னோட ஒய்ஃபா வரதுக்கு ரெடி ஆயிருக்கியான்னு. லிகானி உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன, ஜூனியர் அவங்க எந்த இடத்த ரெடி பண்ண சொன்னாங்களோ அந்த இடத்துல போய் நிக்கிறாங்களா. அது வேற எந்த இடமும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல அதே மாதிரி பீச் மரத்துக்கு கீழே கத்திய கொண்டு போய் வச்சு ஜூனியர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிகானி வராங்க. லிகானி ரொம்ப அழகா கல்யாண ட்ரெஸ்ல வராங்க. அதை பார்த்த உடனே ஜூனியருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னோட லிட்டில் ஃபேரி எப்பவுமே அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரத்த வாந்தி வந்துடுது. உடனே லிகானி ஓடி போயிட்டு ஜூனியரை தாங்கி பிடிச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஜூனியர் சொல்றாங்க, தேவதையே என்னோட சாவு பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன், ஆனா உன்னோட அழகான இந்த கைகள்ல நான் இறந்து போறதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்கோம்ல அத்தனை விஷயத்தையுமே ஒரே நிமிஷத்துல யோசிச்சு பாக்குறாங்க. தேவதையே நான் ஹாப்பியா தான் இருக்கேன், உன்னை காப்பாத்த போய் தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு தெரியறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லைஃப்ல நான் உன்னை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்றத வார்த்தையாலே என்னால சொல்ல முடியல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிடுறாங்க. லிகானி கதறி கதறி அழுறாங்க. ஜூனியர் என்ன விட்டு போயிடாத, எலும்பு, நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் நம்மளோட லைஃபே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள நீ என்ன விட்டு போயிட்டே அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. லிகானிக்கு மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஜூனியர் இறந்து போயிட்டாங்க. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. லிகானியோட லவ் இப்படி ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடைஞ்சு போயிடும் அப்படின்னு லிகானி யோசிச்சு கூட பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா லிகானி என்ன பண்ண போறாங்க, கண்டிப்பா பழிவாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ண போறாங்க, லேக்லாண்ட்ல நடக்கக்கூடிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லேக்லாண்ட்ல இருக்கவங்களை கொலை பண்றதுக்காகவும் ஒரு கும்பல் போயிட்டு இருக்கு. சோ லேக்லாண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.